வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காயல்பட்டினம் ஸ்பெஷல் மருந்து சாதம். அது கூட என்னெல்லாம் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி தான் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம வீட்டில் டெய்லி சமைக்கிற அரிசியில் 1 கப் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா கழுவிட்டு ஒரு ரம்பையில் பிச்சு போட்டுக்கிறேன். ஒரு 10 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இதுதான் மெயின் இந்த சாதத்துக்கே. சாலியை, சதக்குப்பை, பட்டைக்கருவா எல்லாம் திரித்து வச்சுருக்கோம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அம்மியில் அரைச்சும் செய்யலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 கப்பு அளவுக்கு நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணி விடணும். நான் 2.25 கப் அளவுக்காக தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணி அந்த மருந்து எல்லாமே கட்டி விழாமல் நல்லா அந்த தேங்காய் பாலோட மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை தனியாக ஒரு பவுலில் தேங்காய் பாலும் இந்த மருந்தும் போட்டு நல்லா ஸ்பூனில் அடிச்சிட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் காணலை, திரும்பியும் போட்டுக்கிட்டேன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டுட்டா போதும். சாதம் வேகும் போதே அவ்வளோ மணமாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க மட்டன், சிக்கன் எடுத்துக்கலாம். அதை விட செம டேஸ்ட்டாக இருக்கிறது இந்த கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். 2 தட்டு சாப்பாடுனாலும் அசராமல் நம்ம சாப்பிடுவோம். எண்ணெய் நல்லா தாராளமாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கிறேன். ஒரு 15 சின்ன வெங்காயத்தை எடுத்து சும்மா 2ஆக கட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த பிறகு 10 பல்லு பூண்டு அதையும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். பூண்டு எண்ணெயிலே நல்லா வதங்கின பிறகு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு தக்காளியை நல்ல சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். நான் நல்ல பெரிய தக்காளி எடுத்துருக்கிறேன். சின்ன தக்காளினா 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயிலேயே தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா கொஞ்சம் மசிகிற அளவுக்கு வதங்கின பிறகு முருங்கைக்காய், கத்திரிக்காய் ஆட் பண்ணி கருவாட்டு குழம்பு செஞ்சு பாருங்கள். நல்லா மணமாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காய், முருங்காவையும் நம்ம எண்ணெயில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் நிறம் மாற ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம காரத்துக்கு மசாலாத்தூள் சேர்த்துக்க போகிறோம். நம்ம வீட்டிலே செஞ்ச குழம்பு மசாலாத்தூள் தான் இது. இந்த மசாலாத்தூளை கறி குழம்புலேருந்து மீன் குழம்பு, கருவாடு குழம்பு எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உரப்புக்கு தகுந்த மாதிரி நமக்கு. கருவாட்டு குழம்பு நல்லா உரப்பு புளிப்பாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு எலுமிச்சை பழ அளவு புளியை ஊற வச்சுருக்கிறோம். அந்த தண்ணியும் கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். புளியை ரொம்ப கடைசி வரைக்கும் நம்ம கரைக்கக்கூடாது. மிதமாகவே கரைச்சி ஆட் பண்ணிக்க போகிறோம். குழம்பு நல்லா கட்டியாக வேணும். அதனால் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணியும் விட்டுக்கலாம். அவ்வளோதான். புளி தண்ணிக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுரும். கொஞ்சம் முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்து வரும். நம்ம மூடி போட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கணும். சில கருவாடில் உப்பு அதிகமாகவும் இருக்கும். அதனால் கொஞ்சமாக மட்டும் நான் உப்பு ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ மூடி போட்டு கொதிக்க வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா எல்லாமே கொதிச்சிரும். இந்த டைமில் நம்ம கருவாடை நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம். எந்த கருவாடுனாலும் பரவாயில்ல ஆட் பண்ணிக்கலாம். கட்டியாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பாலும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். தேங்காய் பால் ஆட் பண்ணதுமே நம்ம கருவாடை ஆட் பண்ணிக்க போகிறோம். கருவாடு ஆட் பண்ணும்போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. மண் சட்டியில் செய்கிறதுனால சூடும் இருக்கும். கருவாடு ரொம்ப ஹீட்டில் போட்டால் கரைஞ்சி போக ஆரம்பிச்சிடும். இதை அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க வச்சுட்டு சைடில் தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். கருவாட்டு குழம்பு தாளிக்கும் போது கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், பூண்டு, வத்தல் எல்லாம் தட்டி போட்டு தாளிங்க. செம மணமாக இருக்கும். இப்போ இந்த சாதத்துக்கு சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மருந்து சாதத்தோட நல்லா புளிப்பு உரப்பாக இருக்கிற கருவாட்டு குழம்பு மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அது கூட மாசி சம்பல் வச்சு சாப்பிட்டாலும் செம டேஸ்ட்டாக இருக்கும். மாசி சம்பல் எப்படி பண்ணணும்னு சொல்லி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். திரும்ப உங்களுக்கு வேணுனாலும் போடுறேன். மாசி சம்பல் வெரைட்டி ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும். நெய் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த தேங்காய் சாதத்துக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும்.
கூட ஒரு அவிச்ச முட்டை. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. லேடிஸ் எல்லாருமே இதை நம்ம மாதத்தில் ஒரு நாள் கூட எடுத்துக்கலாம். மருந்து சாதம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், கரெக்டாக வெந்து வந்திருக்கு. லைட்டாக மேலே மருந்து தெரிஞ்ச மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுட சுட சாதத்தோட கருவாட்டு குழம்பு, முட்டை, மாசி சம்பல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். காயல்பட்டினம் சைடு இந்த மாதிரி விரும்பி சாப்பிடும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.